ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் நம்மளுடைய சந்தன முல்லை நிறையாத்தையும் பூத்துட்ருக்கு. இன்றைக்கி கம்மியாக பூத்துருக்கு. நம்மளுடைய சீரக செடி எல்லாமே சூப்பராக ஆயிடுச்சுங்க. அறுவடைக்காகி நிறைய நம்ம அறுத்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா நிறையா இருக்குது. இன்றைக்கி நம்ம அறுவடை செஞ்சிடலாம். நம்மளுடைய டிசம்பர்லாம் பூத்து முடிஞ்சிடுச்சு. இப்போ மல்லிகைப்பூ சீசனில் மல்லிகைப்பூ நிறையா பூத்துட்ருக்குங்க. மொட்டுக்கள் நிறையா இருக்குது. நம்மளுடைய பச்சை பட்டாணி யாருங்க எவ்வளோ காய்கள் வச்சுருக்குன்னு பார்த்தீங்களா? கீழே வரைக்கும் மேலேருந்து கீழே வரைக்கும் வச்சுருக்கு செடி. யாருங்க ஒரு செம்பருத்தி பூத்துருக்கு. நம்மளுடைய பப்பாயா நிறைய பழுத்துருக்கு, தெரியுதா? பறிக்கணும். நம்மளுடைய அடுக்கு மல்லி யாருங்க தெரியுதா? நல்லா நிறைய பூத்துருக்கு, நிறைய பூத்துருக்கு. கொய்யா செடிக்கெல்லாம் பூத்துருக்குது. உங்களுக்கு காமிக்க முடியாது, தெரியுதா? நிறைய மொட்டு கழிச்சு நம்மளுக்கு பூத்துருக்கு. அதே மாதிரிக்கே நம்மளுக்கு ஒத்த அடுக்கு பஞ்சு பஞ்சாக பூக்குது. அப்படியே நிறைய மொட்டு கழிச்சு நிறைய பூக்குது நமக்கு. நம்மளுக்கு கனகாமரம் பூக்குது. நம்மளுடைய பாக்காய் செடி பாக்காய் நிறைய வச்சுருக்குங்க. நிறைய பிஞ்சு வெட்டு வந்துட்டு இருக்குது. பிஞ்சுகள்லாம் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 3 விதமான மல்லிகைப்பூ கிடச்சிருக்கு. நம்மளுக்கு 4 அடுக்கு மல்லி, ஒத்த அடுக்கு மல்லி, நம்ம கடையில் எப்போ நார்மலாக வைக்கிறது குண்டு மல்லி. ஓகேங்களா? செடி கவாத்து பண்ணாமல் விட்டுட்டேன், அதனால் சின்னதாக இருக்கு. இல்லைன்னா இன்னும் நல்லா பெருசாக பூக்கும். கனகாமரம், நம்மளுடைய டிசம்பர் சந்தன முல்லை இன்னும் நம்மளுக்கு நிறையா பிடுங்கி வச்சுருக்கோம், கட்டாமல் இருக்குது. கட்டிட்டு அது உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது நம்மளுக்கு நேற்று பறித்தது. மல்லிகைப்பூ, கனகாமரம், சந்தன முல்லை எல்லாம் ஒன்றா போட்டிருக்கிறேன். கட்டுறதுக்கு நேரம் இல்லை. நீங்களும் இது போல் உங்கள் தோட்டத்தில் நிறையா பூக்களை பறிச்சிங்கன்னா நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.